கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 9 உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் என்கின்றது. இன்று சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் கிருபையின் வார்த்தைகள் வழியாக கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனை என்னவென்றால், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீதியின் விளைச்சல் என்றால் நாம் வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கர்த்தர் வர்த்திக்க செய்து பெருக பண்ணி நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அதே 2 கொரிந்தியர் 9 பார்த்தோம் என்றால், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கின்றது. அப்படி என்றால் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அதாவது கர்த்தர் நமக்கு கொஞ்சம் வருமானம் முதலில் தந்து நாம் சோதித்து பார்ப்பாராம். இதை நாம் மட்டுமே பயன்படுத்துகின்றோமா, அல்லது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் வாரி இறைத்து அவர்களுக்கு கொடுத்து மீதி இருந்தால் அதை நாம் பயன்படுத்தி அதை நாம் நமக்கோ நம் பிள்ளைகளுக்கோ சேர்த்து வைக்கின்றோமா, அல்லது அனைத்தையும் நாம் மட்டுமே பயன்படுத்துகின்றோமா என்று பார்ப்பாராம். அதை வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து இருக்கின்ற சொற்பத்தை தானும் தன் பிள்ளைகளும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து இவன் நாம் ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவன், இவனை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி என்ன செய்வாராம்? உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம். நாம் என்ன கையின் பிரயாசம் செய்தாலும், என்ன தொழிலை ஆரம்பித்தாலும் அதில் அவர் கோடி கோடியாக பெருக செய்து நம்மை நம் பிள்ளையும் ஆசீர்வதிப்பார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாரி இறைக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுப்பேன் என்று முடிவெடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த வியாபாரம் செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் எங்களுக்கு லாபம் வரமாட்டேன் என்கின்ற கடனில் தான் முடிகிறது, என்ன பாவமோ சாவமோ என்று தெரியவில்லை என்று ஏங்கி நிற்கின்றீர்களா? இல்லவே இல்லை. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த வருமானத்தில் நீங்கள் தசம பாகம் என்று கூறும் 10 ஏன் சில பேர் இந்த கோல்கேட் என்ற நிறுவனத்தினுடைய ஊழியர் அவருடைய வருமானத்தில் 99% ஏழைகளுக்கு கொடுத்து விடுவாராம். 1% அவர் பயன்படுத்துவாராம் என்று அவரை பெரிய கோடீஸ்வரனாக கர்த்தர் உயர்த்துள்ளார். அதே போன்று நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ள வருமானத்தில் 10 சரியாக எடுத்து வைத்து, ஆண்டவரே நீங்கள் தந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி, இதில் 10 நீங்கள் சொல்லியுள்ளபடி எடுத்துள்ளேன் என்று அதை ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து உதவி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வருமானத்தை கோடி கோடியாக பெருக்கச் செய்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்களுக்கு வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்பது போல் நீங்கள் தந்திருக்கின்ற அந்த சொற்ப வருமானத்தில் கூட நாங்கள் 10 ஏன் அதைவிட அதிகமாக கூட நாங்கள் எங்களுடைய வருமானம் உழைப்பு நாங்கள் எல்லாம் உமக்கு சொந்தம் என்று நினைத்து அதை உணர்ந்து ஏழைகளுக்கு கொடுத்து அதன் பிறகு நீங்கள் மீதியை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்றால் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களை ஆசிரிப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் இவ்வளவு நாளும் அப்பா அந்த வருமானத்தை நாங்கள் மட்டுமே பயன்படுத்தி இருக்கலாம், ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுக்க மறந்திருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம். சில சபைகளில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தவில்லை. அப்படிப்பட்ட அவர்கள் அறியாமையினாலே அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய தரத்தை நினைத்து அவர்கள் மன வருந்துகிறார்களப்பா. என்றிலிருந்து அவர்கள் பொருத்தனை செய்கின்றார்கள். அவர்கள் நீர் கொடுக்கின்ற சொற்ப வருமானத்தில் கூட 10 கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுப்போம் என்று உறுதியெடுக்கின்றார்கள். அவர்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களை வர்த்திக்க பண்ணி கோட கோடியாக அவர்களையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.